ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்னெல்லி சமையல். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாமல் சிகப்பரிசி வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியதான ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு சிகப்பரிசி, அப்படி இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அரிசியிலேருந்து, அது வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது போல் வறுபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து, அப்படி இல்லைன்னா கருப்பு தொளி உளுந்து எடுத்துக்கோங்க. எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்துலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது போல் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா உளுந்து அரிசி ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக நொரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், நல்லா ஒரு குத்தளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சம் காய்கறிகளை சேர்த்துடலாம். பீன்ஸு, கேரட் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக குடமிளகாய், காலிஃப்ளவர், கார்ன், இந்த மாதிரி எந்த காய்கறி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த காய்கறிகளை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் உப்பு சேர்த்து காய் வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டிங்கன்னா இந்த எண்ணெயிலே காய் நல்லா வெந்து வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அரிசி உளுந்த இதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு பெரிய டம்ளருக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. லிட்டரில் சொல்லணுன்னா 1 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்குனால சீக்கிரமாக கொதி வந்துடும், நல்லா வெந்தும் வந்துடும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் இதுக்கு ஒரு சின்னதாக மசாலா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தேங்காய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷமாக நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காணாதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குட்டி குறைச்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இரும்பு சத்து, நார் சத்து, புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் தடுக்கும். அனிமியாக இருக்கவங்க வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான மல்லித்தலைகளை தூவி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிபி, சுகர் இருக்கவங்க வாரத்தில் ஒரு 4-5 நாள் இதை எடுத்துக்கிடும் போது பிபி, சுகர் எல்லாமே நல்ல கண்ட்ரோலில் வரும். நல்ல ஒரு ஆரோக்கியமான மருத்துவ குணம் நிறைஞ்சதான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.